உங்க தலைக்கு மேல இப்ப எவ்வளவு பிளைட் பறந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? இது பெஹரின்ல இருந்து இப்ப தமாம் மேல நம்ம தலைக்கு மேல பறந்துட்டு இருக்கு. இது லைவ் அப்டேட். என்னோட ஃபாதர் ஒருத்தர் நேற்று பேசும்போது சொன்னாரு, ப்ரோ இப்ப ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆகுது, ஸோ அதுக்காக நான் வந்து வீட்டுல சொன்னாங்க, இந்த மாதிரி வெக்கேஷனை தள்ளி வச்சிருங்க, இப்போதைக்கு வராதிங்க அப்படின்னு. ஸோ அதுக்காக நான் வெக்கேஷனை தள்ளி வச்சிட்டேன்ட்டாரு. ப்ரோ இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வெக்கேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. நம்ம ஒரு வருஷம் முழுக்க இங்க வேலை செய்யறோம், குடும்பத்துக்கு பாக்குறதுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதை நீங்க மிஸ் பண்ணாதீங்க. நீங்க நினைக்கலாம் நான் வந்து ஃபிளைட்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடும் அப்படின்னு. ப்ரோ ஃபிளைட்ல போனா மட்டும் இல்ல, நம்ம கீழே இருந்தாலும் ஹாஸ்டல்ல மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல விழுந்த மாதிரி ஃபிளைட் எங்க வேணா விழலாம். புரியுதுங்களா? இது நம்ம லைஃபை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு. நீங்க தமாம்ல இருக்கீங்கன்னு சொன்னீங்க. சோ ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க தலைக்கு மேல இப்ப எவ்வளவு பிளைட் பறந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? அட் த மூமெண்ட் எவ்வளவு பிளைட் தெரியுமா? புரியுதுங்களா? இப்போ நம்ம தலைக்கு மேல தமாம்ல நம்ம மேல பறந்துட்டு இருக்க பிளைட். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். புரியுதுங்களா? இது பெஹரின்ல இருந்து இப்ப தமாம் மேல நம்ம தலைக்கு மேல பறந்துட்டு இருக்கு. இது லைவ் அப்டேட். ஓகே, இது வந்து டிராபிக். ஸோ இங்க வார் நடக்குதுன்னு சில இடத்துக்கு வந்து இவங்க இது பண்ணியிருக்காங்க, ரூட் எல்லாம் மாத்தி விட்டுருக்காங்க. இது லைவா நீங்க பார்க்கலாம். ஸோ நீங்க பார்க்கலாம், ஈரானுக்கும் அண்ட் இஸ்ராயலுக்கும் ஈரானுக்கும் வந்து ஃபிளைட் அங்க எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. எல்லாமே இப்போ சுத்தி போற மாதிரி ஆக்கிட்டாங்க, அந்த ஊரை வந்து சுத்தி போற மாதிரி. ஸோ நம்ம தலைக்கு மேலேயும் ஏகப்பட்ட ஃபிளைட் பறந்துகிட்டே இருக்கு. ஸோ இதை பயந்து நம்ம இங்கே இருந்தோம்னா வாழ முடியாது. ஸோ சாவு யாருக்கு வேணா எப்போ வேணா வரும். ஸோ அதை பற்றினா பயப்படாம நீங்கள் வெக்கேஷனுக்கு போய் வெக்கேஷன் என்ஜாய் பண்ணுங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இன்ஷால்லா யாருக்குமே எதுவும் ஆகாது. இனிமேட்டு ஃபிளைட் ஆக்சிடென்ட் நடக்காது. இதை காரணம் காட்டி யாரும் வெக்கேஷன் போறது நிப்பாட்டாதீங்க. நானும் இன்ஷால்லா வெக்கேஷன் போக போறோம் 2 weeksல. ஸோ பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும்னா நீங்க பண்ண வேண்டியது சவுதி வசி சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய். போடாப்பா போய் நல்லபடியா பொழைங்க நம்ம வயலுக.